பி. தேக்கமலை, நிறுவனத் தலைவர், உழைக்கும் மக்கள் விடுதலைக் கழகம். வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் மத்தியிலே மூன்றாவது முறையாக நல்லாட்சி வழங்குவதற்காக மீண்டும் பாரத பிரதமராக வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் பாரதிய ஜனதாவினுடைய தலைவரும் கூட்டணியுடைய தலைவர் மோடிஜி அவர்கள் மீண்டும் பிரதமராகவும், தமிழகத்திலே வாழுகின்ற 50 லட்சம் போயர் சமுதாய மக்கள் சார்பாக இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ஆதரவு அளிப்பது என்று முடிவு செய்து தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா மாநில தலைவர் மதிப்புமிகு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் இன்றைக்கு எங்களுடைய உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பாகவும் போயநாயக்கர் இளைஞர் பேரவை சார்பாகவும் நாங்கள் இன்றைக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றோம். அதேபோல் இன்றைக்கு எங்களுடைய கோரிக்கைகள் தொடர்ச்சியாக 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்து எங்களை ஏமாற்றி வந்த நிலையில் எங்களுடைய கோரிக்கைகளை பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் இருக்கின்றோம் என்று தைரியமாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இன்றைக்கு எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலனை செய்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தருவது என்று ஆற்றல் மிகு பாரதிய ஜனதாவுடைய தமிழக மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் எங்களை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே எங்களுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய 50 லட்சம் போயர் சமுதாய மக்கள் சார்பாகவும் உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பாகவும் நாங்கள் பெருந்தன்மையோடு இந்த பாரதிய ஜனதா கூட்டணியிலே நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம். தொடர்ச்சியாக வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலே மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகி இருக்கின்றோம். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எங்களுடைய போயர் சமுதாய மக்கள் சார்பாகவும் உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பாகவும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் ஆங்காங்கே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை அணுகி அந்த வேட்பாளர்களுக்கு வெற்றி பெறுவதற்காக எங்களுடைய போயர் சமுதாய ஓட்டுகள் அனைத்தும் சிந்தாமல் சிதறாமல் பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான கூட்டணியில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்ச்சியை நாங்கள் உழைப்போம். தொடர்ந்து நாங்கள் பாடுபடுவோம். தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதாத்தினுடைய தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை பொறுமையாக கேட்டு அத்தனை கோரிக்கைகளையும் கிடைப்பதற்கு முயற்சி செய்து உங்களுடைய கோரிக்கைகளை இந்த 2 திராவிட கட்சிகள் ஏமாற்றியிருந்தாலும் கூட இந்த பாரதிய ஜனதா உங்களுக்கு கூட கைகோர்த்து நிற்கும் என்ற உத்தரவாதத்தை அளித்திருக்கின்றார். அதற்கு எங்களுடைய உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பாகவும் போயநாயக்கர் இளைஞர் பேரவையின் சார்பாகவும் மதிப்புமிகு அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு எங்களுடைய அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த பயணம் தொடர்ச்சியாக இருக்கும். அதேபோல எங்களுடைய கோரிக்கைகள் போயர் நலவாரியம் அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 50 லட்சம் போயர் சமுதாய மக்களுடைய அடிப்படை கோரிக்கையான கல்லுடைக்கும் தொழிலாளர் நலவாரியம் அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். எங்களுடைய உள்ளாட்சியிலே பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம்.